ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கோயில்களில் பொதுமக்கள் அதிக அளவு கூடி புத்தாண்டை கடவுளை வழிபட்டு வருகின்றனர். வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலை பொறுத்தவரையில் பொதுமக்கள் அதாவது காலை 4 மணி முதல் பொதுமக்கள் அதிக அளவிற்கு கோயில்களில் கூடி வடபழனி ஆண்டவரை வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இன்றைய தினம் வடபழனி ஆண்டவரானது தங்க காசு கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அவர்களுக்கு இன்று அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அந்த தங்க காசு கொண்டு அலங்கரிக்கப்பட்ட முருகனை காண்பதற்காக பொதுமக்கள் அதிக அளவு இங்கு கூடி வருகின்றனர். இன்று காலை 4 மணி முதல் இங்கு கூட்டமானது தற்போது அதிக அளவிற்கு உள்ளது. பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு பொதுமக்கள் இங்கு சாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது தரிசனம் செய்ய வந்த பொதுமக்கள் நம்மிடம் உள்ளனர். அவரிடம் பேசலாம். மேடம் வணக்கம். காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க? எப்படி தரிசனம் இருந்துச்சு? எப்படி பார்த்தீங்க? புத்தாண்டை ஓட்டி வந்திருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? மார்னிங் வந்து ஒரு 6 o'clock அந்த மாதிரி வந்தோம். செம கூட்டம். இன்னைக்கு வந்து தங்க நாணயம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் க்ரௌடையும் நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க. நியூ இயர் எதுவும் ஃபர்ஸ்ட் டே வந்து கோயில் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வடபழனி கோயிலுக்கு தான் வருவீங்களா? எப்படி இருந்துச்சு இந்த கோயில்? இந்த வருஷம் எப்படி இருக்குது? இது பண்ணு ஸ்கூல் டேஸ்லேருந்தே நாங்கள் வந்துட்டுருக்கோம். கடந்த ஒரு 6 வருஷமாக வந்துட்டுருக்கோம். அந்த வந்துட்டு கூட்டத்தையும் நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க. அலங்காரமும் அழகாக இருக்குது. நாங்கள் வருஷம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். வடபழனி கோயிலை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு பொதுமக்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தங்கக்காசு அலங்காரத்தில் முருகனை அதாவது புத்தாண்டு நாளில் தங்கக்காசு அலங்காரத்தில் முருகனை பார்த்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் இங்குள்ள பொதுமக்கள் தெரிவித்தனர்.